ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கௌரி சேஷா. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற லெசனுக்கு உண்டானது ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெசனுக்கு உண்டான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறது போட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டீகம்போசிஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதுவும் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா? Introduction. Core concepts of computational thinking used in academics, programming, engineering and daily life. Helps to solve a complex problem easily. ஸோ டீகம்போசிஷன் அப்படின்னா ரொம்ப பேசிக் பட் பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பவர்ஃபுல் கான்செப்ட்னே சொல்லலாம். இது அகாடமிக்லேயும் ப்ரோக்ராமிங்லேயும் டெய்லி லைஃப்லேயும் இது யூஸ் ஆகுது. எது டீகம்போசிஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாமா? டெய்லி லைஃப் மோட்டிவேஷன் மாதிரி. கேன் வி சால்வ் எ பிக் ப்ராப்ளம் அட் ஒன்ஸ்? இட் இஸ் ஈஸி டு மேனேஜ் எவ்ரி திங் டுகெதர். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு சிலபஸ் இருக்குது, ஃபுல் சிலபஸ் இருக்குது. அதை நம்மளால் ஒரே நாளில் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா சிலபஸை டாப்பிக்காக என்ன பண்ணுவோன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுதான் என்னது? டீகம்போஷன். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் என்னது? டீகம்போஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். டெஃபினேஷன் என்னென்னா, டீகம்போஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் எ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் into a smaller manageable sub problem to solve it easily. அதாவது இந்த டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்குண்டான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் எக்ஸாமில். ஏன்னா எக்ஸாமுக்கு டெஃபினேஷனுங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறது தான் என்னது? டீகம்போஷன். அதாவது பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணோன்னா சின்ன சின்னதாக சப் ப்ராப்ளமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா டிவைட் பண்ணிக்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறோன்னா டீகம்போஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட், ஒய் டீகம்போஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபை தி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? சால்வ் பண்ணது கஷ்டம். ஸோ அதனால் சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அதான் சிம்பிளிஃபை தி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சொல்கிறோம். சேவ் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ். அதாவது ஒரு பெரிய ஒர்க்கை ஸ்டெப்பாக டிவைட் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகிறது கம்மியாகும். அதே மாதிரி எஃபர்ட்ஸும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் என்னது? சேவ்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ். ரெடியூஸ் தி எரர் எப்படி ரெடியூஸ் பண்ணோம்? சின்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் சிஸ்டமில் எரர் என்ன ஆகும்னா கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீயூசபிள் சொல்யூஷன். அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்க்கு ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதே சேம் டைப்பாக இருக்கிற வேறு ப்ராப்ளமுக்கு இது யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் நம்ம நியூவாக இதுக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு அவசியமே இல்லை. ஸோ இதுக்குண்டான எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த ரீயூசபிள் சொல்யூஷனுக்கு பார்த்தோம்னா டைம் டேபிள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு செமஸ்டருக்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருப்போம். அதே ஃபார்மேட் அடுத்த செமஸ்டருக்கும் போடலாம். என்ன மாறும்? சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். இந்த டைமுக்கு இந்த டைம் இதை முடிக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருப்போமா? ஸோ அதை நம்ம சப்ஜெக்ட் நேம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். அது மாதிரி தான் ரீயூசபிள் சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்னா பெரிய பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் கிளியராக நம்மளுக்கு புரியுது. அதனால் ஓவரால் ப்ராப்ளமை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அது நம்ம 3ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். சப் ப்ராப்ளம் 1, 2, 3ன்னு 3ஆக பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த சொல்யூஷனை கம்பைன் பண்ணிவிட்டு ஃபைனல் சொல்யூஷன் நம்ம ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் என்னது? ஸ்டெப் இன் டீகம்போஷன் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற ஸ்டெப் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் எஸ்னா என்னது? ஸ்பாட் தி ப்ராப்ளம். டீனா think in parts. ஈனா execute each part. பீனா put everything together அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இது எப்படி பிரிக்கலான்னா எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன் இப்போது. ஸ்பாட் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா ப்ராப்ளம் என்னன்னு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன சால்வ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். அதுதான் என்னது ஸ்பாட், ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம் சொல்கிறோம். திங்க், பிரேக் இன்ட்டு சப் ப்ராப்ளம்ஸ். அதாவது பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன சப் ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து மேனேஜபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்தோம் தெரியுமா, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, 3 வந்து நம்ம டிவைட் பண்ணோம் டயக்ராமில். ஸோ என்னது சப் ப்ராப்ளம் 1, சப் ப்ராப்ளம் 2, 3 அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அதுதான் என்னது பிரேக் இன்ட்டு எ சப் ப்ராப்ளம். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட், சால்வ் ஏ ஈச் பார்ட். அதாவது ஒவ்வொரு சப் ப்ராப்ளமையும் 1 by 1 சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி கன்ஃபியூஷன் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஓகேவா. சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணால் கன்ஃபியூஷன் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஸோ நம்ம சப் ப்ராப்ளம்லேருந்து சொல்யூஷனை ஒன்றா சால்வ் பண்ணிட்டே வருவோம். ஓகேங்களா. அதுதான் என்னது சால்வ் தி ஈச் பார்ட்ஸ், அதான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புட் டுகெதர், அதாவது சால்வ் பண்ணின எல்லா பார்ட்ஸையும் கம்பைன் பண்ணுறோம். வந்து ஸ்பாட் பண்ணணும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணணும், ஒவ்வொன்றையும் பறிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து புட் டுகெதர், எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கம்பைன் சொல்யூஷனாக நம்ம கொண்டு வரோம். சரிங்களா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், மேக்ஸ் ஏ டைம் டேபிள் போடுவோம், டிவைட் சப்ஜெக்ட் பண்ணுவோம், அப்புறம் வந்து டாப்பிக்காக ஸ்டடி பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம், மார்க் டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது மேக்ஸ் டைம் டேபிள் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு டைம் டேபிள் பிளான் பண்ணுவோமா, அதை டெய்லி எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ டிவைட் தி சப்ஜெக்ட்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே செப்பரேட்டாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஹெவியாக இருக்கிற சப்ஜெக்ட், ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் என்னது டிவைட் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸ்டடி டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கிற டாப்பிக்காக 1 by 1 படிக்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் டாபிக் வந்து ப்ரியாரிட்டி வந்து நிறைய கொடுப்போம். ஓகேவா. ரிவைஸ் பண்ணுறதுனா படித்த டாபிக்ஸை திரும்ப ரிவைஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணுறோம். அதுதான் என்னது ரிவைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மார்க் டெஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கிறது தான் என்னது மார்க் டெஸ்ட்டுன்னு கூட வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதை ஸ்டெப்பை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் எக்ஸாம். இது டீகம்போஷன் நம்ம பண்ணும்போது இன்னும் ஈஸியாக வந்து இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் மொத்தம் 4 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. செகண்ட் எக்ஸாம்பிள்னால் குக்கிங் அண்ட் மீல்ஸ். இது வந்து டெய்லி லைஃப் வீட்டில் அம்மாலாம் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். குக்கிங் வந்து அம்மா தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ எப்படி பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ரைஸ் இல்லைனா ப்ரெட் இல்லைனா சப்பாத்தி இந்த மாதிரி வந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது காய்கறி வந்து மேக் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ குக்கிங்லேயும் டீகம்போஷன் வந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கும் செப்பரேட்டாக பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் உண்டான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு பிரிட்ஜு வந்து பில்டு பண்ணுறாங்க. எப்படின்னா சைட் வந்து சர்வே பண்ணுறாங்க, பிளேஸ் சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, டிசைன் பார்ப்பாங்க. எப்படின்னா பிரிட்ஜுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவாங்க, சிமெண்ட்டு, ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. டிசைனை ஃபாலோ பண்ணிட்டு பிரிட்ஜை பில்ட் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்டிங் வந்து பார்ப்பாங்க, சேஃபாக இருக்கா ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இன்ஜினியரிங் உண்டான எக்ஸாம்பிள். அதாவது இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்னால் ஒரே ஸ்டெப்பில் வந்து பண்ண முடியாது. ஸ்டேஜாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் ஸ்மூத்தாக நடக்கும். ஸ்டேஜாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒர்க் என்ன ஆகுனா ஸ்மூத்தாக வந்து நடக்கும். அதுதான் என்னது இன்ஜினியரிங் உண்டான எக்ஸாம்பிள் அவங்களோட பில்டிங்கை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் மொபைல் ஆப் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு லாகின் மாடுலர், அதாவது யூசருடைய லாகின் சைன்அப் ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பேஜ், அதாவது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுறது. கார்ட் அப்படின்னா யூசரை செலக்ட் பண்ணுற ப்ராடக்டை ஆட் பண்ணுறது. பேமெண்ட் அப்படிங்கிறது ஆன்லைன் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஆர்டர் ட்ராக்கிங் அப்படின்னா ஆர்டர் ஸ்டேட்டஸை யூசருக்கு ஷோ பண்ணுறது. ஆர்டரோடைய ஸ்டேட்டஸை வந்து யூசருக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஷோ பண்ணுறது தான் என்னது ஆர்டர் ட்ராக்கிங் சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராம்லேயும் டீகம்போஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. ஆப்பில் மாடுலர் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கன்ஃபியூஷன் வந்து கம்மியாகும், டெவலப்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்குண்டான எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, ஏதாவது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே.
4மே எடுத்துக்கிட்டாலும் சூப்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் வந்து பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்கோம், ஈஸி ப்ராப்ளம் சால்விங், டைம் சேவிங், ஈஸி ரீபக்கிங், ரீயூசபிலிட்டி, பெட்டர் பிளானிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸி ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது சேம் தான். பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது தான் ஈஸி ப்ராப்ளம் சால்விங். டைம் சேவிங் அப்படிங்கிறது ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸி டீபக்கிங் அப்படிங்கிறது எரர் எந்த பார்ட்லன்னு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஈஸி ரீபக்கிங். ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனை வேறு சிமிலர் ப்ராப்ளம்லையும் ரீயூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறது. ஸோ பெட்டர் பிளானிங் அப்படிங்கிறது பார்ட்ஸாக பிளான் பண்ணி ஒர்க் வந்து கிளியராக நடக்கும். இதுதான் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ரீகேப் வந்து பார்த்துடலாமா. டீகம்போஷன்னா என்ன, பிரேக்கிங் ஏ பிக் ப்ராப்ளம். அதாவது பெரிய ப்ராப்ளமே சின்ன சப் ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் என்னது, டீகம்போஷன். ஸ்டெப் மெத்தட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட், திங்க், எக்ஸிக்யூட் பண்ணுறது, புட் டுகெதர் பண்ணுறது. ஸ்பாட்னா ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணணும், திங்க் பண்ணால் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணணும், எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது சொல்யூஷனை வந்து ஒவ்வொன்றுத்துக்காக கொண்டு வந்து லாஸ்ட்டில் வந்து கம்பைன் பண்ணி சொல்யூஷன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூஸ் எவ்ரிவேர். எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம், அகாடமிக்கில், ப்ரோக்ராமிங்கில், டெய்லி லைஃப் ரொட்டீனில் எல்லாத்துலேயுமே வந்து டீகம்போஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து ஒன் வேர்ட் வந்து பார்த்துடலாம். விச் ஆக்டிவிட்டி பெஸ்ட் ரீப்ரசன்ட் த யூஸ் ஆஃப் டீகம்போஷன்? இதுக்கு உண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஆன்சர் வந்து டெலகிராம் சேனலாக அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே. டீகம்போஷன் இஸ் மெயின்லி யூஸ் டு மேக் அ ப்ராப்ளம் சால்விங். So the main goal of decomposition is to decomposition helps to solve problem. Which of the following is an example of decomposition? In decomposition, a problem is divided into which step belongs to decomposition? Step in decomposition stand for which is not an advantage of decomposition. Cooking a meal is an example of decomposition because in exam preparation, decomposition means in programming, decomposition is done using login, payment, card or example of decomposition helps to debugging because which field does not use decomposition? Breaking bridge construction into a stage is an example of decomposition mainly focus on which comes first in decomposition. Decomposition improve the understanding by decomposition is best described as. ஓகே, ஆன்சரை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த லெசனுக்கு உண்டான எல்லா பிடிஎஃப்மே நான் டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அதில் வந்து ஒன் வேர்டுக்கு உண்டான ஆன்சரையும் சேர்த்து வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஃபுல் ஃபார்மெட் அண்ட் தென் ஷார்ட்கட் கீஸ் இந்த ரெண்டுமே நான் வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.